பட் நிறைய டைம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து ஈவினிங் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், இல்லை வந்து ஒரு ஆஃப்டர் ஹெவி மீல் வந்து ஒரு ஃபெயிண்டிங் எபிசோட் மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி ஒரு ஹெல்ப்லைன் 24/7 ஹெல்ப்லைன் ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. அது ஆரம்பிச்சோம் நம்ம. இதெல்லாம் என்னாச்சு, ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில், ஆலோபேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பரணிதரன் தலைமையில் இருக்க டயபெட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ டேட்டா வந்து வர ஆரம்பிச்சு நமக்கு. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அவர் வந்து சொன்னார் வந்து we don't reach the community. So it's a very ஒரு ப்ராக்டிசிங் டாக்டருக்கு வந்து ரொம்ப ஈஸி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன், மார்னிங் 9 o'clock, ஈவினிங் 4 o'clock வரையும் பேஷண்ட் பார்க்குறேன், அடுத்த ஈவினிங் நான் போய் கிளினிக் பார்க்குறேன், ஸோ ஐ வில் மேக் மை லிவிங் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. பட் அதையும் தாண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், மோர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்தால் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ டூயிங் வெல். பட் வந்து அந்த டயபெட்டியோட ப்ரிவலன்ஸை கண்டுபிடிச்சு அதை தடுக்கணுங்கிறது தான் அந்த ஒரு உன்னதமான நோக்கத்தில் டாக்டர் பரணிதரன் ஆரம்பிச்சதுதான் டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ். இட் வாஸ் வெரி மெமரபிள் அக்கேஷன். ஐ ரிமெம்பர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கார்பரேஷன் கமிஷனர் வந்து இனாகிரேட் பண்ணாரு. இட்ஸ் ரியலி டைம் பிளேஸ் வெரி ஃபாஸ்ட். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு அதை ஆரம்பிச்சு. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் ஒரு 40 மெம்பர் டீம் இஸ் இன்வால்வ். பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரியே ஒரு 40 மெம்பர் டீம் இஸ் இன்வால்வ்னா அதோட அவேர்னஸ். 40 மெம்பர் டீம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு 3 பேர் எடுத்துட்டா கூட அது ஒரு 150 பேர் 200 பேர் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தெரியுது டயபெட்டிஸ் அவேர்னஸை பற்றி. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் நான் வளர்ந்த சமயத்துலலாம் வந்து ஒரு பாட் பெல்லி, அதாவது இளந்தொப்பை அப்படின்னு சொல்லுவோம். இளந்தொப்பை அப்படிங்கிறது ஒரு பாட் பெல்லி வந்து கன்சிடர்ஸ் அ சைன் ஆஃப் அஃப்ளூயன்ஸ். ஒரு வாழ்க்கையில் வசதி வந்ததுக்கு அப்புறம் அந்த தொப்பையும் வருங்கிறது வந்து ஒரு ஒரு காமன் கான்செப்ட் ஆஃப் த டைம், ஒரு அசம்ஷன். பட் வந்து ஹவு இட் இஸ் டர்னிங் டு பி அ கில்லர் ஃபெனாமினன் அப்படின்னு சொல்லிட்டு இது பிபிசியில் ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி வந்தது. வாட் யூஸ் டு பி ஒரு பாட் பெல்லி, ஒரு தொப்பை வந்து ஒரு சைன் ஆஃப் அஃப்ளூயன்ஸ் அண்ட் வசதி வந்து அதே எப்படி வந்து ஹவு இட் இஸ் டெட்ரிமெண்டட் டு த பீப்புள்ஸ் ஹெல்த்ன்னு சொல்லிட்டு. நான் 95ல நான் யூகே போனப்போ ஐ ரியலைஸ் ஒன் திங், இட் வாஸ் so different to me. பீப்புள் வந்து ஒரு வெல்த்தியா ஒரு அஃப்ளூயன்ட்டாக இருக்கவங்க எல்லாமே ட்ரிம் அண்ட் ஃபிட்டாக இருப்பாங்க. வேர் இஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஆர் வசதி இல்லை, சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒபீஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டயட் பேட்டர்ன். ஸோ the food which is available cheap, that used to be very high in carbohydrate and fat content. ஸோ இது வந்து டபுள் வேமின்னு சொல்லுவாங்க. அவங்க பர்கர்ல டபுள் வேமி மாதிரி அது வந்து அவங்க ஆல்ரெடி தே ஆர் புவர் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஒபீஸ். ஸோ அந்த டிசீஸ் பர்டனும் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் இருக்கு, ப்ளூ ஓஷன், அது பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எந்த ரீஜன், எந்த பர்டிகுலர் இதில் வந்து நிறைய நாள் லாஞ்சிவிட்டி, நிறைய நாள் வாழ்றாங்கிறத பற்றி ஒரு சீரீஸ். அது வந்து ஒரு ஐ திங்க் 5 or 6 எபிசோட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் நமக்கு தெரியும் வந்து யூஸ்வலாக வந்து ஜாப்பனீஸ் ரொம்ப நாள் வாழ்றாங்க அப்படின்னு. அதில் வந்து ஜாப்பனீஸ் ஒரு இது இருந்தது, அப்புறம் மெடிட்டரேனியன் ஒரு இருந்தது, அப்புறம் சிங்கப்பூரை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 2-3 years ஆகிட்டு இந்த சீரீஸ். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஹாஸ் ஓவர்டேக்கன் ஜாப்பனீஸ் அண்ட் அதர் மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ் இன் லாஞ்சிவிட்டி, ரொம்ப நாள் உயிர் வாழ்றதில்ல அது பாப்புலேஷன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அரசாங்கம், சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆயிருக்கு மக்களோட டயட் பேட்டர்ன்ல, அது ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. வந்து ஐ திங்க் 4 years முன்னாடி நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். நான் அப்பயே பார்த்தா சின்ன சின்ன ஈட்டரிஸ், டேக்அவேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி டேக்அவேஸ், அந்த மாதிரி ஈட்டரிஸ்ல எல்லாம் போர்டு போட்டிருக்கோம் டேக்அவேன்னு சொல்லிட்டு. கீழே வந்து அதுல வந்து ஒரு பப்ளிக்கா வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் யூஸ் பண்ற ஃபுட்ல வந்து இதுதான் சுகர் கண்டென்ட், இது ஆயில் கண்டென்ட், இது சால்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அந்த சமயத்துல. எவ்ரி ஷாப்ல வந்து ஹாரிக். அப்புறம் நவ் ஐ ரியலைஸ் அது கவர்மெண்டோட மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட். அது நம்ம யூஸ்வலா வந்து ஒரு பெரிய ஃபுட் பாக்கெட் வாங்கினா ரொம்ப சின்ன லெட்டர்ஸ்ல தான் போட்டிருப்பாங்க. பட் வந்து அங்க ஷாப்ல எல்லாத்துலயுமே டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் லெட் இனிஷியேட்டிவ்ஸ். அதனால ஒவ்வொரு டைமும் நான் ஃபுட்டு சாப்பிட்றப்ப நான் எவ்வளோ சுகர் சாப்பிட்றேன், எவ்வளோ ஆயில் கண்டென்ட் இருக்கு, ஃபேட் கண்டென்ட் இருக்கு, எவ்வளோ சால்ட் கண்டென்ட் இருக்குன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு காவேரி மருத்துவமனையோட இந்த ஒரு டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அலார்மிங்காக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ
20% of the people வந்து already in the community. அதான் cross sectional study. Cross sectional study யோட ஒரு advantage என்ன, at one point of time, particular 100 days, 100 camps, and 100 places. So across the section of the society, அந்த டைம்ல டயபெட்டிஸோட ப்ரிவேலன்ஸ் எப்படி இருக்குன்னா cross section studies. இன்சிடென்ஸ் வேற, ப்ரிவேலன்ஸ் வேற. இதுல பாத்தீங்கன்னா வந்து 100 days, 100 places, 100 camps கண்டுபிடிச்சதுல 20% women வந்து become diabetic, pregnancy related diabetic. ஆனா 3% வந்து later on go to 50% of them diabetic வந்து ரொம்ப ரொம்ப alarming figure. And also obesity. நான் சொன்ன மாதிரி obesity, உடல் பருமன் வந்து it's not the disease of the rich and wealthy now. உடல் பருமன் வந்து புவர், நாட் புவர்னு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு வசதி இல்லாதவங்களுக்கான டிசீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட எக்கனாமிக் பர்டன் அண்ட் சோஷியல் பர்டனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழக அரசாங்கத்துக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கே ஒரு ஹெல்த் கேர்ல வந்து ரோல் மாடலாக இருக்கும். நாட் ஒன்லி இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ் டெஃபினெட்லி வேர்ல்ட் கிளாஸ் அந்த டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி கேர்னு சொல்லுவோம், அட்வான்ஸ்டு ஹெல்த் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பட் கவர்மெண்ட்ல பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ்ல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற எங்கேயாவது இந்தியாவில் மற்ற இடத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் தெரியும், இங்கே தெரியும், அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்க மருத்துவமனை. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட இந்த வீடு தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், வருமுன் காப்பம். இந்த வருமுன் காப்பத்துல தான் அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருந்தால் வீட்டிலேயே எப்படி ஒரு ஆஸ்பிரின், ஆன்டிபிளேட்லெட் கொடுக்குறது, அதெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருந்து டேட்டா வந்துட்டு இருக்கு எவ்வளவு தூரம். அதனால வந்து அவங்க அக்யூட் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த மக்களை தேடி மருத்துவத்திலையும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய டைம் வந்து அவங்க மெடிகேஷன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி மெடிகேஷன் போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டா இந்த கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி கலெக்டிங் லாட் ஆஃப் டேட்டா. அதோட சேர்ந்து நம்ம காவேரி மருத்துவமனைய டேட்டாவும் சேர்ந்து இது எடுத்துட்டு போய் அடுத்து வந்து பாலிசி லெவல்ல ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி இன்டர்வென்ஷன் கொண்டு வரப்ப வில் ஆல் பிகம் எ ஹெல்த்தி சொசைட்டி. சிங்கப்பூர் பண்ண முடியும்னா ஏன் நம்மளால பண்ண முடியாது? தமிழ்நாடு பண்ண முடியும் டெஃபினட்டா. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ரோல் மாடலா இருக்கும் இந்த பப்ளிக் ஹெல்த்ல. அதனால தான் இந்த ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு 100 பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நான் இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் பண்ணேன், அதோட அவுட்கம் ப்ரெசென்ட் பண்ணது வேற. காவேரி மருத்துவமனை மக்களை தேடி, அவர்கள் நோயாளிகள் இல்லை, சாதாரண மக்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரொட்டீன் ஸ்கிரீனிங் பண்ணி அதில் வந்து இந்த ஃபைண்டிங் கொண்டு வருகிறது. இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டேட்டா. என்னோட வேண்டுகோள் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தயவு செய்து இது பீப்புள் அவேர்னஸ், இட்ஸ் நாட் காவேரியோட பிராண்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது. இது தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் தான் என்னோட வேண்டுகோள். அகெயின் 1% cannot achieve a stream. இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. My heart goes out to each and every member of the team and congratulations Dr. டயபெட்டாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுகிறோம். இப்போ டயபெட்டிஸினுடைய ப்ரிவலன்ஸ் நம்ம சென்னையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 நாட்கள் 100 இடத்துல நாங்கள் வந்து கேம்ப் நடத்தி டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது, டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்குது நம்ம சென்னையில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் வந்து 4 கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டடியில் கிடைச்சது. முதல் கீ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் பண்ண பாப்புலேஷன்ஸ் வந்து 3971 மக்கள். ஸோ அதில் வந்து 21% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கதா ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் இந்த பாப்புலேஷன்ஸில் டயபெட்டிஸ் வந்திருக்குது. ரெண்டாவது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா நம்ம ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து எவ்வளோ தூரம் டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஸ்டடி பாப்புலேஷனில் ஒரு 69 மக்கள் பெர்சன்டேஜ், அதாவது 69 பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இருந்தது. அது 3.4% நம்மளோட ஸ்டடியில். அதில் 55% வந்து டயபெட்டிஸாக மாறுது. அதாவது ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸாக மாறதுக்கு 55% மக்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அலார்மிங் ரிசல்ட்ஸாக நம்ம ஸ்டடியில் வந்திருக்கு. அடுத்ததாக என்னன்னா உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி, இது ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டடியில் டயபெட்டிஸ் இருக்கவங்கன்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு 67% மக்களுக்கு வந்து அவர் உடல் பருமன் இருக்குது. ஸோ உடல் பருமன் வந்து டைரெக்டாக வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது.
அதோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து அதாவது ரெக்கமெண்டட் வந்து 40லேருந்து 55%. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180லேருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டடியில் நம்ம பார்த்ததில்ல, இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அது முன்னாடி அவங்களுக்கு தெரியாது அவங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு, அவங்க வந்து 88% கார்போஹைட்ரேட் வந்து டெய்லி உணவில் எடுக்கிறாங்க. அப்போ மாவு சத்து வந்து அதிகமாக எடுக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஸ்டடியில் கண்டுபிடிச்சதுன்னா, ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட், மாவு சத்தை வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சியில் இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டடியில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, டயபெட்டிஸ்னுடைய ப்ரிவலன்ஸ், அதாவது இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து நம்ம எடுக்கிற உணவில் வந்து மாற்றம் வேணும். அதாவது மாவு சத்து கம்மியாக எடுத்துக்கணும். ரெண்டாவது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்குது, உடல் பருமன் அதிகமாக வரதுனாலையும் இந்த டயபெட்டிஸ் வரதுக்காக இந்த ஆராய்ச்சிகள் இப்போ சொல்லுது.